ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின்ஸ் டூ சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. குமாருக்கும் சுடருக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்க நிச்சயதார்த்தம் பயங்கர கிராண்டா இருக்கு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம பாக்கியம் இருந்துட்டு மாணிக்கத்துக்கிட்ட இங்க பாரியா இந்த ஃபங்க்ஷனை எவ்வளோ கிராண்டா நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு, நம்ம பொண்ணு சந்தோஷமா வாழ போறான்னு இதை பார்த்தாவே எனக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருக்குதியா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம தங்கமயில இருந்துட்டு இங்க பாருமா, இதெல்லாம் பார்த்து சுடரு சந்தோஷமா இருப்பான்னு மட்டும் நீ நினைக்காதமா. கண்டிப்பா சுடரு குமார கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமாவே இருக்க மாட்டா. அவன் ஒரு பொறிக்குமா, கண்டிப்பா நம்ம தங்கச்சிய கொடுமைப்படுத்துவான், வேண்டாமா அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கியத்துக்கிட்ட சொல்லவும், பாக்கியம் இருந்துட்டு இங்க பாரடி, உன்னோட வாழ்க்கையை தான் நீ உன் தலையிலே மண்ணை வாரி போட்டுக்கிட்ட. நாங்க சொல்றது எதுவுமே கேட்காம இப்ப நீயா எதுவோ பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ நீயும் புருஷன் இல்லாத இருக்கிற மாதிரி இவளும் கல்யாணம் பண்ணாம இருக்குவாளாடி. இவளுக்கு யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா? நீ இப்படி வாழ வெட்டியா வந்து வீட்டுல உக்காந்துக்கிட்டு இருக்கப்போ இவளுக்கு யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்து நிப்பாங்களாடி? இனிமே இந்த மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த அவ்வளவுதான். இவ்வளவு வசதியான இடத்துல இருந்து வந்து பொண்ணு கேட்டிருக்காங்க, கொடுக்காம எப்படி இருக்க முடியும்? இனிமே சுடரோட வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாரு. இங்க பாரு, நீ பேசுறது யாராவது கேட்டு போறாங்க, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்படின்னு நம்ம பாக்கியம் இருந்துட்டு தங்கமேல் கிட்ட கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பொண்ணையும் மாப்பிள்ளையும் வர வச்சுறாங்க. வர வச்சு மாலையை மட்டும் மாத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் நம்ம சரவணன் கோவமா, அதாவது நம்ம சத்திவேலோட வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே கோவமா எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படியே பயங்கர ஷாக்ல நம்ம சரவணனை பாக்குறாங்க. பார்த்த உடனே என்னவன் எதுக்காக இங்க வந்திருக்கான், இங்க பாருடா ஓடுகாலி குடும்பத்துல இருந்து எதுக்காக இங்க அலையா விருந்தாலையா வந்திருக்க அப்படின்னு நம்ம சத்திவேல் கேட்கவும், இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம அப்பத்தா இருந்துட்டு இங்க பாரு சத்தி, தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசாத சரவணா, சரவணா அப்படின்னு சொல்லி நம்ம சரவணனை அப்பத்தான் உள்ள கூப்பிடுவோம். இங்க பாருங்க அம்மாச்சி, இந்த வீட்டில் உட்காந்து விருந்து சாப்பிட்றதுக்காகவோ இல்லை இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்காகவோ நான் இங்கே வரல. இந்த கல்யாணமும் நிச்சயதார்த்தமும் நடக்கக்கூடாது, அதுக்காக தான் வந்திருக்கேன். இதை கேட்ட உடனே சக்திவேல் வந்துட்டு பயங்கர கோவமா, இந்த நிச்சயதார்த்தம் நிறுத்துறதுக்காக வந்திருக்கியா? இந்த நிச்சயதார்த்தம் நிறுத்துறதுக்கு நீ யாரு? உனக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சக்திவேல் கேட்கவும், இதை கேட்ட உடனே உங்களுக்கு யாருக்குமே வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே கிடையாதா? இப்பேற்பட்ட குடும்பத்தில் போயிட்டு நீங்கள் பொண்ணு எடுக்கிறீங்களே, இவ்வளோ கேவலமான ஃபேமிலி நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இங்கே பாருங்க மாச்சி, நான் உங்கள் பேரை மேலே பயங்கர கோவத்தில் அவனை வெட்டி போடணும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு கோவமும் ஆத்திரமும் அதிகமா இருக்கு. இருந்தாலும் உங்க பையனோட நிம்மதிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் சொல்றேன், அந்த குடும்பத்துல பொண்ணை எடுத்துட்டா கண்டிப்பா உங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் எதுவுமே கிடையாது. உன் வாழ்க்கையை வெறுத்து போய் தான் வீட்டுல உக்காந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட சக்தி இருந்துட்டு என் பையன் வாழ்க்கையை பத்தி உனக்கு என்ன கவலை? என் பையன் கஷ்டப்படுறான், சந்தோஷப்படுறான், என்னமோ பண்ணிக்கிட்டு போறான், அதை பத்தி நீ எதுக்காக கவலைப்படுற அப்படின்னு ஒரு பக்கம் சக்திவேல் சொல்லவும், அப்படி மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியா நம்ம சரவணன் வந்துட்டு இங்க பாருங்க, இந்த கல்யாணம் தான் கண்டிப்பா நடக்கவே நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன், எப்படிதான் நீங்க நடத்தி காட்டுறீங்கன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சவாலை விட்டுட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா நம்ம தங்கமயில இருந்துட்டு இங்க பாருமா, இந்த அசிங்கமெல்லாம் நம்மளுக்கு தேவையா? பாரு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் என்ன பேசுகிறாங்கன்னு, காசுக்கு ஆசைப்பட்டு முறை இல்லாதவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு எவ்வளோ அசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடி, அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா இப்போ சுடரோட வாழ்க்கை இவ்வளோ பணக்கார வாழ்க்கையை வாழ்கிற அளவுக்கு வருமா? அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாதடி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம சத்தி இருந்துட்டு என்னம்மா என்னங்க சம்மந்தி, என்னாச்சு? ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா? இப்போ அந்த ஓடுகாடு குடும்பத்துல இருந்து வந்து ஒருத்தன் பேசிட்டு போனானே, உங்க முன்னாள் மருமக, அவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்ல சம்மந்தி, சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இங்க பாருங்க சம்மந்தி, அவன் இப்படி பேசிட்டு போறான்னு நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு போலான்னு வந்திருக்காம, அவன் ஒரு முட்டாள் பையன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்திவேல இருந்துட்டு தங்கமேல் கிட்ட சொல்லவும், தங்கமேல இருந்துட்டு இங்க பாருங்க, யாரை பத்தியும் இங்க தப்பா பேச தேவையில்ல, எல்லாரும் கொஞ்சம் அவங்கவுங்க வேலையை பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, அடி யாருக்கிட்டடி வாயை ஒசத்தி பேசுற, கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? வீட்டில இருந்தே நீ வாயை மூடிக்கிட்டு வந்தா போதும், நீ வாயை திறக்க தேவையில்லைன்னு சொன்னா இல்லையா? எதுக்காக இப்படி பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல அமைதியா இருக்க கத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தங்கமயில இருந்துட்டு இங்க பாரு சுடரு, உன்னோட வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிறன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. இங்க
பாரு, இனிமே உன்னோட வாழ்க்கையை பற்றி நான் எதுவுமே யோசிக்க போகிறது கிடையாது. உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிட்ட. என்னோட வாழ்க்கையை நீ பார்த்து கூட நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கனா, நீ பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இப்படி ஒரு முடிவை எடுத்தியா சுடரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னக்கா என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கேட்டுட்டேன். இங்கே பாருங்கக்கா, எனக்கு அம்மாவும் அப்பாவும் தான் முக்கியம். எனக்கு சின்ன வயசுல இருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. அப்போது இப்போவும் என்னோட நலத்துக்காக தானே அவங்க ஏதாவது பண்ணுவாங்க. அதனால தான்க்கா அவங்கள கஷ்டப்படுத்தாமல் நான் இப்படி ஒரு விஷயத்துக்கு சரின்னு சொன்னேன். எனக்கு இந்த கல்யாணத்தில் துளி கூட விருப்பம் இல்லைதான்க்கா. இருந்தாலும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கஷ்டமாக வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே தகச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி கிட்ட போயிட்டு நம்ம சரவணன் பயங்கர கோவமாக இங்குக்கும் அங்குக்கும் நடந்துக்கிட்டு இருக்கவும், நம்ம கோமதி இருந்துட்டு, டே சரவணா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, பக்கத்து வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்க கூத்தெல்லாம் பார்த்தா என்னால் தாங்க முடியலம்மா. அந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. எக்காரணத்துக்கு ஒன்றும் அந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுமா. இங்கே பாருடா சரவணா, ஏன்டா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? யார் வீட்டில் என்ன நடந்தால் நம்மளுக்கு என்னடா? இங்கே பாருமா, எனக்கு அந்த குடும்பத்திலேருந்து இந்த குடும்பத்துக்கு ஒரு பொண்ணு வருதை என்னால் ஏற்றுக்க முடியலம்மா. என்னால் இதை ஜீர்ணிச்சிக்கவும் முடியல. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணுமா அப்படின்னு ரொம்ப கோபமாக நின்று பேசிக்கிட்டு இருக்கவும், இங்கே பாரு சரவணா, ஏன்டா சரவணா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? மா, நான் யோசிக்கிறது யாராவது நீங்கள் என்னோட நிலைமையில இருந்து யோசிச்சு பார்க்குறீங்களாம்மா? ஏம்மா யாருமே என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? இங்கே பாருடா, யாரையும் நம்ம கஷ்டப்படுத்த தேவையில்லடா. அவங்கவுங்க விருப்பத்துக்கு அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. நீ உன்னோட விருப்பத்துக்கு உன்னோட வாழ்க்கையில் என்ன நடக்கணுமோ அதை மட்டும் பாரு, சரியா அப்படின்னு சொல்லவும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மாணிக்கம் இருந்துட்டு இது யாருக்கிட்ட, நம்ம பாக்கியத்துக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு பாக்கியம், பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரங்க நம்மளை பற்றியே ஏதேதோ பேசிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு என்ன பேசுகிறாங்கன்னு தான் தெரியல. ஆனால் நம்ம வீட்டை பார்த்து தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்படி ஒரு மானகெட்ட கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்களேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்களோ என்னமோ. இங்கே பாரியா, நீயே இப்படி மானகெட்ட கல்யாணம்னு சொன்னா ஊரெல்லாம் என்ன பேசும்? இங்கே பாரியா, நம்ம பொண்ணுக்கு பணக்கார வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அந்த நல்ல சம்மதத்தை நம்ம முடிச்சிருக்கோம். அவ்வளோதான். நீ அதுக்கு மேலே ஏதாவது தப்பாக பேசின அவ்வளோதான். நீயும் உன் பொண்ணை பற்றி தப்பாக பேசினா ஊரில் இருக்கிறவங்களாம் தப்பாக பேச மாட்டாங்களாயா அப்படின்னு சொல்லவும், இல்லை பாக்கியம், ஊரில் இருக்கிறவங்களாம் இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே உன்கிட்டையும் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லவும், நம்ம மாறி இருந்துட்டு சுடரவே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்து சத்தி இருந்துட்டு, என்ன மாதிரி பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க, எனக்கு இந்த சம்மதத்தில் விருப்பம் இல்லை தான். இருந்தாலும் குமாருக்கும் அந்த பொண்ணுக்கும் பொருத்தம் நல்லா தான் இருக்குது. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா இருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இருந்தாலும் இவங்க 2 பேருக்கும் முறை இல்லையேங்க. முறை இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சா இவங்க 2 பேரும் எப்படிங்க சந்தோஷமா இருப்பாங்க? அதை நினச்சாதாங்க ஒரு பக்கம் எனக்கு ஏதோ ஒரு நினைப்பு கஷ்டமா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, இதை பற்றி நீ யோசிக்கவே யோசிக்காத. நம்ம பையனோட வாழ்க்கை எதிர்காலத்துக்கும் இப்போவும் நல்லா இருக்கணும்னா நம்ம இதை பண்ணி தான் ஆகணும். நீ கவலைப்படாமல் வருத்தப்படாமல் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்துகிற வேலையை மட்டும் பாரு, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி ஒரு பக்கம் சரிங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்து இருந்துட்டு அப்பத்தா கிட்ட, இங்கே பாருங்க அத்தா, இந்த நிச்சயதார்த்தத்தை நடக்கிறத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு தோணுது. இந்த சம்மந்தம் நம்மளுக்கு தேவையில்லைன்னு தோணுது. ஏன் சக்தி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. இப்போ நம்ம ஏதாவது சக்தி கிட்ட சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவன் ஏதாவது நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுவான். அது மட்டும் இல்லாமல் என்னை எல்லாரும் மறந்துட்டீங்க அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பான். இங்கே பாரு முத்து, பொண்ணு பார்த்தா நல்லா தான் இருக்குது. பொண்ணோட குணமும் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் அந்த குடும்பத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்போ என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு எதுவுமே தெரியாதப்போ எப்படி அந்த பொண்ணை இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வருது? என்னால் அது கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல. இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாராத்தா, இனிமேல் நம்ம இந்த விஷயத்தில் எதுவுமே பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. என்ன நடக்குமோ நடக்கட்டும், எல்லாமே அந்த கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொல்லி ரொம்பவே சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மாறி இருந்துட்டு, இங்கே பாருங்க, இந்த பொண்ணு நல்லா தாங்க இருக்குது. குமாருக்கும் பொண்ணுக்கும் நல்லா செட் ஆகிடுச்சுங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு மாறி, என்ன தான் செட் ஆகினாலையும் அவங்களுக்கு 2 பேருக்கும் முறை இல்லையே. முறை இல்லாதவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்களேன்ற ஒரு குற்ற உணர்ச்சி இப்போவும் என் மனசில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. என்ன பண்ணுறது? சொல்கிறத கேட்குறவனா இருந்தால் பரவாயில்ல. ஏட்டிக்கு போட்டியாக நிற்கிறவங்கிட்ட நான் போய் என்னென்ன பேச முடியும்? இந்த கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு துளி
துளி கூட விருப்பமே இல்லை. அவன் இப்போ அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே நான் சம்மதிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுறாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையும் மாலையும் மாற்றிக்கிறாங்க. மாலை மாற்றிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக நம்ம குமார் இருந்துட்டு, இங்கே பாரு, உன்னை பார்க்காத வரைக்கும் எனக்கு கல்யாணத்தில் ஏதோ விருப்பம், ஏதோ எங்கள் அப்பா சொல்கிறாரு அப்படின்னு தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் உன்னை பார்த்த பிறகு உன்னை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசை எனக்கு வந்துருச்சு. இனிமே நான் யார் பின்னாடியும் போக மாட்டேன். இனிமே நீ தான் எனக்கு பொண்டாட்டி, என் உலகம் எல்லாமே. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம சுடரும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் தான் அப்படின்னு நம்ம குமார்கிட்ட சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே நம்ம குமாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, 2 பேருக்கும் மாலையை மாற்றி இப்போது அதாவது நிச்சயதார்த்த ஓலையை படிப்பாங்க இல்லையா, அதை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பெரியவங்களால் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னு அந்த ஓலையை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் மோதிரத்தை மாற்றிக்கிறாங்க. மாற்றிக்கிட்ட உடனே பந்தக்காரங்க எல்லாருமே ஒரு சிலர் நல்லதாகவும் ஒரு சிலர் ரொம்ப கேவலமாகவும் ஒரு மாதிரி பேசிட்டு போகிறாங்க. இதெல்லாம் ஒருத்தரும் பேசுகிறதெல்லாம் கேட்டேன் நம்ம குமார் அப்பா, ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு மாதிரி பேசிட்டு போகிறாங்கப்பா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே என்னால் கேட்டுக்கிட்டு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா குமார், ஊரில் இருக்கிறவங்க பேசுகிறதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீ உன்னோட வாழ்க்கையை அழிச்சுக்காத. உன் வாழ்க்கையே நீ தான் வாழணும். சந்தோஷமாக வாழ்ந்தனா இந்த ஊர் உலகம் வேற மாதிரி பேசும். அதனால இந்த ஊர் உலகத்துக்கு முன்னாடி நீ வாழ்ந்து காட்டணும், சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மாறி இருந்துட்டு, இங்கே பாரு குமார், எனக்கும் உங்கள் அப்பா பண்ணுறதுல ஏதோ துளி கூட விருப்பம் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்குது. பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா கண்டிப்பாக நீ ரொம்ப சந்தோஷமாக இருப்ப. அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் தான் வேறு ஏதோ ஒரு மாதிரி கேரக்டரை தவிர பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக தான் தெரியுது. கண்டிப்பாக இந்த குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக இருப்பான்னு தான் எனக்கும் தோணுது. நீ கவலைப்படாத குமார், கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு மாறி குமாருக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கவும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ தான் ரொம்பவே கோவமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வடிவு அத்தை உங்களுக்கு காஃபி கொண்டு வருவா அத்தை. இங்கே பாருடி, எனக்கு காஃபியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம். இந்த வீட்டில் நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்தா இப்போவே போய் சேர்ந்துடணும் போல இருக்குது. இங்கே பாருங்க அத்தை, இந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்க அத்தை, ஏன் அத்தை இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடி, இந்த குடும்பத்தில் நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ எப்படி என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும்? இப்போ இதில் வேற காப்பி வேற கேட, எனக்கு காப்பியும் வேணாம் ஒன்றும் வேணாம், முதல்ல இங்கேருந்து கிளம்புங்கடி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட மாறி என்னத்த குமாருக்கு ஒரு நல்லது நடக்க போகுது, அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட மாட்டீங்களா? இங்கே பாருடி, குமாருக்கு நல்லது நடந்தா எனக்கும் சந்தோஷம் தாண்டி, ஆனால் நடக்கக்கூடாத விஷயம் தாண்டி நடந்துக்கிட்டு இருக்கு. அவனுக்கு முறையில்லாத ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு 2 பேரும் குதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதில் எப்படி என்னால் சந்தோஷப்பட முடியும்? எனக்கு துளி கூட விருப்பமே இல்லடி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக தான் இருக்குது. இங்கே பாருடி, பொண்ணு நல்ல பொண்ணு இருந்தாலையும் முறை இல்லடி, முறை இல்லைல்ல, அது உனக்கு தெரியுதா இல்லையா? அது தெரியாமல் இப்படி பேசிக்கிட்டுக்கே, உன்னை நான் என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. அவனுக்கு ஏற்ற மாதிரியே நீயும் மாறிட்டேடி. சத்தி என்னென்ன பண்ணுறானோ அது எல்லாத்தையும் இப்போ நீ பண்ண ஆரம்பிச்சிட்டியடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பாக்கியம் என்னம்மா நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? என் பொண்ணு உங்களுக்கு பிடிக்கலையா? என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா உங்கள் பேரை நல்லா இருக்க மாட்டான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, உங்கள் கூட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பாக்கியத்துக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம மாணிக்கத்துக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரியா, அந்த அம்மா என்ன இப்படியெல்லாம் பேசுது, இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. என்னவோ நம்ம பொண்ணுக்கு எப்படியாவது இந்த கல்யாணத்தை மட்டும் பண்ணி வச்சிருந்தியா? யாருக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலையும் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்குதுல்ல, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க 2 பேரும் தான் சந்தோஷமாக வாழ போகிறவங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம மாறி வடிவு இங்கே பாருங்கத்த, நீங்கள் எதை நினச்சோம் வருத்தப்படாதீங்க. என்ன நடக்கணும் இருக்குதோ அதுதான் நடக்கும். நம்ம எதையும் மாற்றிட முடியாது இல்லையா? அதனால் நீங்கள் எதையோ
யோசிச்சு மனசை குழப்பிக்கிட்டு உங்கள் உடம்ப கெடுத்துக்காதீங்க. நான் காஃபி கொண்டு வரேன். காஃபி குடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டேப்லெட் போடணும். டேப்லெட் போட்டுட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் தூங்குங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோ சொல்கிற போய் எடுத்துகிட்டு வா போ அப்படின்னு நம்ம மாறி அனுப்பி வச்சுறாங்க. இந்த பக்கம் நம்ம சரவணன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருடா சரவணா, கடைக்கு போன என்னையே உன்னோட அம்மா ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டா. எதுக்காகடா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஊர் உலகத்தில் யாரோ என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, அதை பற்றி நமக்கு என்னடா கவலை அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா உங்களுக்காவது நான் சொல்கிறது புரியுதா இல்லையாப்பா? அந்த வீட்டிலேயே அந்த குடும்பத்துல இருந்து நம்ம வீட்டு பக்கத்திலேயே ஒரு பொண்ணு வரக்கூடாதுப்பா. அப்படி வந்தால் கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் நம்மளை ரொம்ப 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 கேவலமாக சண்டை போடுவாங்கப்பா. அதை யோசிச்சு பார்த்தாலே என் மண்டையெல்லாம் வெடிக்குது. என்னோட வாழ்க்கையில் நிம்மதின்னு ஒன்று இருக்கவே இருக்காதுப்பா. அதனால அந்த குடும்பத்திலேருந்து இந்த குடும்பத்துக்கு ஒரு பொண்ணு வரக்கூடாதுப்பா. அந்த கல்யாணம் நடக்கவும் கூடாது, நடக்கவும் விடக்கூடாதுப்பா. நான் சவால் விட்டுட்டு தான் வந்திருக்கேன். அந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் இந்த நிச்சயதார்த்தோழிய முடிச்சாங்க இல்லையா? அதாவது இன்னும் 2 நாளில் ஒரு முகூர்த்த நாள், சூப்பரான நாள் வருது. இதில் கல்யாணம் பண்ணால் 2 பேரும் அமோகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் 2 நாளே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே நம்ம தங்கமேல இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, 2 நாளில் கல்யாணமா? அதெல்லாம் வேண்டாமா. இங்கே பாருமா, முதல்ல ஒரு 6 மாதம் 7 மாதம் போட்டுமா, அதுக்கப்புறம் நம்ம சுடருக்கு கல்யாணம் பண்ணிக்கலாமா? வேண்டாமா, சொல்கிறத கேளு. நீ கொஞ்ச நேரம் நிறுத்துடி. இங்கே பாருங்க, எனக்கு முழு சம்மதம் அப்படின்னு எல்லாரும் முன்னாடி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த நிச்சயத்தை முடிஞ்சுட்டு பொண்ணும் மாப்பிள்ளையும் தனியாக பேசணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால அவங்க 2 பேரையும் தனியாக பேசுறதுக்கு அனுப்பி விடுறீங்களா அப்படின்னு நம்ம சத்தி இருந்துட்டு முத்துவேல் கிட்ட கேட்கவும், இங்கே பாரு சத்தி, நிச்சயதார்த்தமே முடிஞ்சிருச்சு. அவங்க 2 பேரும் தனியாக பேசினா என்ன, பேசல என்ன, நீ என்ன யோசிக்கிறியோ அது எல்லாத்தையும் செய் சத்தி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கண்ணே, என்னென்ன நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த நிச்சயதார்த்தத்தில் துளி கூட விருப்பமே இல்லாத மாதிரி தள்ளி தள்ளி தானே நின்றுக்கிட்டு இருக்கீங்க. என் பையனுக்கு ஒரு நல்லது நடந்தா உங்களுக்கு சந்தோஷமா இல்லையானே? ஏன்னா இப்படி தள்ளி தள்ளி நின்றுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு சக்தி, உன் கூட தான் நின்றுட்டு இருக்கேன் நான். இப்போ என்ன பண்ண சொல்ற நீ? அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் தனியா பேச வைக்கணுமா, இல்லை நான் அதையும் செய்யணுமான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நீங்க இப்போவும் அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் கேட்டா அது இல்லைன்னு சொல்லுவாங்க. பரவாயில்லைங்கண்ணே, என்னோட பையனுக்கு என்ன நடக்கணும் ஏது நடக்கணும் நான் பார்த்துக்கிறேன். இனிமே நான் எந்த விஷயத்தையும் உங்ககிட்ட கேட்கலண்ணே, நான் வரேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியத்துக்கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க சம்மந்தி, பொண்ணும் மாப்பிள்ளையும் கொஞ்சம் தனியாக பேசணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால் அவங்க 2 பேரையும் கொஞ்சம் தனியாக அனுப்பி வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கு என்ன சம்மந்தி, கண்டிப்பாக சுடரு போய் மாப்பிள்ளைக்கிட்ட என்ன ஏதுன்னு பேசிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா சொல்கிற, என்னாலலாம் பேச முடியாதுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, கடைசியாக நம்ம சுடரையும் நம்ம நம்ம யார் குமாரையும் தனியாக, அதாவது வீட்டுக்கு வெளியே அனுப்பி விடுறாங்க. நம்ம சுடரும் குமாரும் வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம குமார் இருந்துட்டு, இங்கே பாரு, இனிமே நீ தான் என்னோட உலகம் அப்படி இப்படின்னு காதல் வசனமாக அப்படியே அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம சுடர் இருந்துட்டு, கேட்கலாமா வேண்டாவான்னு ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வெளியே வராரு. வெளியே வந்த உடனே சுடரும் குமாரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர கோவத்தில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முறைச்சிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம குமார் இருந்துட்டு சரவணனை பார்த்த உடனே நம்ம சுடர் மேலே கையை போட்டுக்கிறாங்க. கையை போட்ட உடனே நம்ம சுடருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இங்கே பாருங்க, முதல்ல கையை எடுங்க, கையை எடுத்துட்டு பேசுங்க. இன்னும் நமக்கு கல்யாணம் கூட ஆகலை, என் மேலே கையை போடுறீங்க, முதல்ல கையை எடுங்க. இங்கே பாரு சுடர், எனக்கும் உனக்கும் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுல்ல, இதுக்கு மேலே நான் உன் மேலே கையை போட்டா என்ன போடலனா என்ன, நீ எனக்கு பாதி ஒய்ஃப் எனக்கு ஆயிட்ட. அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த உரிமை கூட இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே, இங்கே பாருங்க, நம்ம வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கோம், யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க, முதல்ல கையை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுக்க வச்சிடறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சரவணனுக்கு பயங்கர கோவம் வருது. அப்படியே உச்சந்தலைக்கு ஏறுது கோவம். என்ன பண்ணுறது ஏற்பதுன்னு தெரியாமல் அப்படியே அங்கேயே நின்றுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மாணிக்கம் இருந்துட்டு சுடரையும் குமாரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷமா, இங்க பாரு பாக்கியம், மாப்பிள்ளையும் பொண்ணும் பேசிக்கிட்டு இருக்காங்க பாரு, இது பார்த்தாவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இவங்க எப்பவுமே இதே மாதிரி இருக்கணும், எப்பவுமே சந்தோஷமா
இதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரியா, இனிமே நம்ம பொண்ணோட வாழ்க்கை சந்தோஷமா தான் இருக்கும். நீ கவலைப்படாத. நம்ம இனிமே நம்ம பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இங்க ஒருத்தி நின்றுட்டு இருக்காளே, இவளை பத்தி தான் நம்ம கவலைப்படணும். இவ வாழ்க்கையை பத்தி என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. இவ நிமிஷத்துக்கு ஒன்று பேசி நம்மளை காயப்படுத்திக்கிட்டு இருக்கா. நம்ம சொல்றதையும் இவ கேட்க மாட்டேங்கிறா. இப்போ இவ வாழ்க்கையை எங்க போய் கொண்டு போய் நிறுத்த போறான்னு எனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம தங்கமேலுக்கு பயங்கர கோவம் வருது. இங்க பாருங்கம்மா, இங்க தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதம்மா. இந்த நிச்சயதார்த்தம் நடந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப கோவமா வருதுமா. ஏமா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க பண்றதெல்லாம் மிகப்பெரிய தப்புமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், இந்த பக்கம் நம்ம குமாரும் சுடரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து சரவணனுக்கு கோவம் தாங்க முடியாம ஓடி வந்து நம்ம குமாரோட சட்டையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அடி அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம தங்கமயில இருந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும், அங்க இருக்கிற நம்ம சத்திவேலு, முத்துவேலு, அப்பத்தா, மாரி, வடிவு எல்லாருமே ஓடி வந்து நம்ம சத்திவேலு இருந்துட்டு, டே ஓடுகளி குடும்பத்துல இருந்து இருக்கிறவனே முதல்ல கையிடுறா, பரதேசி நாயை ஏடுறா ஏடுறா அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி நம்ம சத்திவேலு இருந்துட்டு சரவணனை பேசவும், சரவணன் இருந்துட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ராஜா இருந்துட்டு சரவணன் குமார அடிக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியில் ஓடி போய் நம்ம பாண்டியன் கிட்டையும் கோமதி கிட்டேயும் விஷயத்த சொல்கிறாங்க. சொன்ன உடனே என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே நம்ம குமாரை அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம பாண்டியன் இருந்துட்டு, டே சரவணா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? முதல்ல கையை எடுடா, வாட பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை இழுத்துட்டு இந்த பக்கம் வராங்க. வந்த உடனே நம்ம குமார் இருந்துட்டு, இங்க பாருடா, யாரடா அடிக்கிற, எதுக்காகடா என்ன அடிச்ச அப்படின்னு பயங்கர கோவத்துல பேசவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்க பாருடா, நீ என் தங்கச்சி கிட்ட வம்பு பண்ணத, என் பொண்ணு கிட்ட வம்பு பண்ணத நான் சரவணன் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதனாலதான் அந்த கோவத்துல தான் உன்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டான். வேற எதுக்காகவும் உன் கல்யாணத்தை நிறுத்தத்துக்காகவும் ஒன்றும் இந்த மாதிரிலாம் பண்ணலை அப்படின்னு சொல்லவும், உங்களுக்கெல்லாம் வயிற்றெரிச்சல், நான் ஒரு கல்யாணத்தை பண்ணி சந்தோஷமாக வாழக்கூடாதுன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குது, அதனால தானே இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் வயிற்றெரிச்சல் கண்டிப்பாக எங்களை 2 பேரையும் சந்தோஷமாக தான் வாழ வைக்கும் அப்படின்னு இந்த பக்கம் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சத்திவேல இருந்துட்டு, என்ன பஞ்ச பரதேசி நாயே, என் குடும்பத்தில் ஒரு நல்லது நடக்கக்கூடாது, அதுக்காக தாண்டா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு, வார்த்தையை அளந்து பேசு, எதுக்காக இப்படி தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தையை விட்டுக்கிட்டு இருந்த அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லவும், இந்த பக்கம் நம்ம முத்துவேல இருந்துட்டு, சக்தி எதுக்காக தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, முதல்ல வா சக்தி, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், எப்படின்னா என்னால் வர முடியும், என் பையனை போட்டு எப்படி அடிச்சிருக்கான்னு பாரு, இப்போதான் உனக்கு நிச்சயதார்த்தமே முடிஞ்சிருக்கு, வந்த சொந்தக்காரங்க கூட இன்னும் திரும்பி போகலை, அப்படி இருக்கும்போது எல்லாரும் முன்னாடி வச்சு என்னோட பையனை எவ்வளோ அசிங்கப்படுத்துகிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கான், நீங்கள் பாட்டுக்கு எதுவுமே கேட்காம போலான்னு சொல்றீங்க. இதே உங்க பொண்ணுக்கு நடந்திருந்தா நீங்க கேள்வி கேட்காம வந்திருப்பீங்களா? இங்க பாரு சக்தி, எந்த பிரச்சனையும் வேண்டான்றதுக்காக தான் நான் உன்கிட்ட பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். எதுக்காக சக்தி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? முதல்ல வா சக்தி போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சக்தியை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கவும், இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் மொத்தமாக அந்த குடும்பத்து பக்கம் திரும்பிட்டீங்கன்னு எனக்கு தெரியும், உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு நம்ம சரவணனோட சட்டையை பிடிச்சிக்கிட்டு 4 அடி பலான்னு வைக்கிறாரு. வச்ச உடனே நம்ம பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வந்து திரும்பவும் நம்ம சக்திவேலை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. என் பையனை அடிக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா 2 அடி சத்திவேல் மேல விழுந்த உடனே நம்ம சத்திவேலுக்கு இடியே விழுந்த மாதிரி ஷாக் ஆயிடுறாரு. பாண்டியன் மேல கை வைக்கிறதுக்கே நம்ம சக்திவேல் வந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா நம்ம பாண்டியன் கையை வச்சுட்டாரு. வச்ச உடனே, அண்ணன் இங்கே பாருங்கண்ணே, உங்கள் தம்பி மேலே ஒருத்தன் கையை வச்சுக்கிட்டு இருக்கான், நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடா, உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன்ல, எதுக்காகடா இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைக்கெல்லாம் போகிற, இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம் தானே உன்னை உள்ளே கூப்பிட்டேன், நீ பாட்டுக்கு உள்ளே வந்திருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா, என்ன சக்தி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கீங்க, அதனால தான் நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஒரு வார்த்தை
பார்த்து அவன் கிட்ட கேட்டா அவனுக்கு என்னை அடிக்கிறதுக்கு துணிச்சல் வந்திருக்குமா? கண்டிப்பா வந்திருக்காதுல்ல. எல்லாம் நீங்க கொடுக்குற இடம் தானே. நீங்க கொடுத்துருக்க இடம் தான் இப்போ என் மேல சுத்தமா மரியாதை இல்லாம போயிடுச்சு. இப்போ நீங்க அவனுக்கு நல்லவன் ஆயிட்டீங்க. இப்போ நான் எல்லாருக்குமே எதிரியா நிக்கிறேன்ல. பரவாயில்லண்ணே. என்னோட வாழ்க்கையும் சரி, என்னோட பையனோட வாழ்க்கையும் சரி கண்டிப்பா நல்லா இருக்கும். நீங்க என்னோட பையனுக்காக எதுவுமே பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லி தேவையில்லாத வார்த்தையெல்லாம் சக்தி விட்டுக்கிட்டே இருக்காரு. இங்க பாரு சக்தி, வேண்டாம் சக்தி, இப்படிலாம் பேசாத சக்தி அப்படின்னு சொல்லவும், என்ன பேசாதன்னு சொல்றீங்க? இப்படி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, எப்படி பேசாம இருக்க முடியும்? என் பையன் மேல கையை வச்சிருக்காங்க. என் பையன் மேல கையை வச்சவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். போலீஸுக்கு கால் பண்ணி இவனை அரெஸ்ட் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு கால் பண்றாங்க. இதை கேட்டு கோமதி இருந்துட்டு, டே சரவணா, அதுக்காக தாண்டா வேண்டான்னு சொன்னேன். ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்க? இப்ப பாரு, இந்த குடும்பத்துல இருக்கிற மாதிரி எப்படா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவான்னு காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க போல. இங்க பாருடா, இந்த பிரச்சனையெல்லாம் வேண்டான்னு சொன்ன இல்ல, கேட்டிருக்கலாம்லடா நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருமா, கொஞ்ச நேரம் அமைதியா இருமா, அவங்களுக்கு என்னதான் பண்ணிடுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சரவணன் ஒரு பக்கமும் இங்க இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி சால்வ் ஆகும் அப்படின்னு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.